லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தலைமை அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் முறையான வீடுகள் வழங்கப்படுவதில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகள் விளைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் குறித்து போராட்டக்காரர்கள் நம்மிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வரீங்க. இப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் போராட்டம் மேற்கொண்டு வரீங்க? இப்போ இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டப்பிரகாரம் அந்த 5% வீடு ஒதுக்கீடு பண்ணணுன்றாங்க. அதுவும் PWD மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றாப்போல வடிவமைச்சு வீடு ஒதுக்கீடு பண்ணணுன்றாங்க. சட்டம் 2016 வந்து தொடங்கியிருக்கு. வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு PWD வீடு கூட காட்டவே இல்லை. கொளத்தூரில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக PWD வீடு கட்டியிருக்காங்க. மற்றபடி அது தமிழ்நாட்டில் மற்ற இடத்துலலாம் கொண்டு வரணும் இல்லையா? மாற்றுத்திறனாளி எல்லா டிஸ்ட்ரிக்டில் தானே இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஒதுக்குது 5% சொல்கிறாங்க, ஒருத்தர் கூட ஒதுக்க மாட்டுறாங்க. ஏன்கிட்ட நாங்கள் ஆர்டிஐ போட்டோம், இவங்ககிட்ட 2 வாட்டி பேச்சுவார்த்தை பண்ணிட்டோம். மாற்றுத்திறனாளிக்கு ஒருத்தவங்க ஒரு பெண் இந்தியன் டாய்லெட்டில் போயிட்டு நம்மளால் கையை வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வர முடியுங்களா? வர முடியாது. நாங்கள் கேட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றப்பல வடிவமைச்சு கொடுங்கன்னு கேட்டோம். அது இவங்களே ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பண்ணி தரதாக சொல்லி 3-4 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அவங்க அந்த இதுவோ பண்ணதே கிடையாது. அதே போல் ஒரு வீட்டுக்கு மனு கொடுத்துட்டா சிஎம் செல்லில் கொடுங்க, சிஎம் செல்லில் கொடுங்க, சிஎம் செல்லில் நம்பர் கொடுத்துட்டா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் போனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் யாரும் எங்களை மேலே போன யாரா விட்டு கூப்பிட அவங்களாம் வர முடியாது. அப்போது எங்களோட மனுக்களை கீழே மேலே போக மாட்டேதுங்க. எல்லா இடத்துலையும் எங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. எங்களோட உரிமையை கேட்டால் கூட எங்களுக்கு பறிக்கிறாங்க. அவங்களுக்கு அன்றாடையும் ஒரு வீட்டில் ஒரு 3 மாதம் கொடுத்துருந்தாலே அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்டா நீங்கள் போகிறீங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்குது. அதே போல் ஸ்பெஷல் சைல்டு இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 3 மாதம் குழந்தைங்க வளர்றதை பார்த்துட்டு அவங்களை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. எங்களுக்கு ஒரு வாட்டி வீடை காலி பண்ணி மாறி கொடுறதுக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலை. எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த வீட்டை நாங்கள் குடியேறிட்டு நாங்கள் மாதாந்திர கட்டுறோம் தான் சொல்கிறோம், கட்டுறோன்னு சொல்கிறோம். பட் முன்பணத்தில் மாற்றுத்திறனாளி சட்டத்தை பிரகாரம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஏன்டா எங்கள் துறையிலேருந்து தான் வாங்குறீங்க? பஸ் இலவச பஸ் பாஸ்ன்னு சொல்கிறீங்க. லாங் பயணத்தில் 3ல் 1/3 வாங்குறீங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்குறீங்க? மாற்றுத்திறனாளி துறையிலேருந்து அந்த காசு ரிட்டர்ன் வாங்கிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் எங்களுக்கு மாற்றுத்திறனாளி துறையிலேருந்து கொடுத்து எங்களுக்கு முன்பணமாக கட்டி எங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கன்னு கேட்குறோம் சார். நாங்கள் 4 கட்டமாக பண்ணிட்டோம் சார். இது லாஸ்ட்டு ஃபைனலு. இதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கெலாம் இடமே கிடையாது. ஃபைனலாக எங்களுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஸ்லம்போர்டு ஆஃபீஸ் மூலயமா எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சானோம். ஆனால் எங்களுக்கு மூர்த்திக்கு நகல் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் PWDயே எங்களுக்கு அது கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் நாங்கள் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கோம். அதாவது பேங்க் லோன் கூட எங்களால் போக முடியல. ஏன்னா நாங்கள் வாழ்வாதாரம்க்கு அன்னன்னைக்கு நாங்கள் ஜொமேட்டோ தான் ஓட்டுறோம். அன்னன்னைக்கு வாழ்வாதாரம்னால அதை பேங்க்கில் அக்செப்ட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்களை விட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்க குழந்தைங்க அந்த வீட்டு வாடகை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரன்றது ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்குது. எங்களுக்கு இந்த சென்னைக்குள்ளே தான் எங்களுக்கு வீடு அலாட்மெண்ட் அவங்களும் பண்ணி கொடுக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி மணலி, எர்ணாவூர் அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம், பெரும்பாக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். சிட்டிசன் படத்தில் ஒதுக்கீடு பண்ணுற மாதிரி எங்களை ஒதுக்கக்கூடாது. எங்களுடைய ஏரியாவில் எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்கே இருக்கோ அங்கே எங்களுக்கு கொடுத்தாகணும். அவங்க அலாட்மெண்ட்டு 5%க்கு எங்களுக்கு கொடுத்தாகணும். கொடுக்க மறுக்கிறாங்க சார், கொடுக்க மறுக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டே இருக்கோம். கொடுத்துருந்தா நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம்ல. அடுத்த கட்டமாக தொடர்ச்சியாக இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த துறையை சேர்ந்த அமைச்சர் வர வரைக்கும் காத்திருக்கிற போராட்டம். ஏன்கிட்ட எங்கள் துறை தமிழக முதலமைச்சர் ஐயா கையில் இருக்குது. ஏன்டா அந்த துறையிலேருந்து நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறதா மன வேதனையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்களாங்கட்டியும் எங்களுக்கு அடிப்படை பேசிக்கான வசதி கூட செய்யலைன்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.